ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் இந்த ஊடகத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டு நன்றி சொல்லுவோம். இந்த கொஞ்ச நேரம் நீங்கள் அமர்ந்து வேதத்தை எடுத்து என்னோட தியானியுங்கள். உங்கள் எண்ணங்கள் அங்கும் இங்கும் அலசரிப்படாதபடி உங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அன்பாக கேட்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். தேவன்தாமே உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை தேவன்தாமே தம்முடைய உன்னதமான மறைவிலே வைத்து பாதுகாப்பாராக. இந்த நாளிலே சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும் நம்புகிறேன். 2ஆம் சங்கீதம் இது அடிக்கடி படிக்கிற சங்கீதமாக இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். இதனுடைய கருத்தை விளக்கும் முன்பதாக இந்த முழு அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் சங்கீதம் 1 வசனம்: ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். நாளினுடைய செய்தி என்னவென்றால், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆங்கிலத்தில் God will laugh. தேவன் யார்? இந்த நாளிலே அன்பானவர்களே, அவர் எங்கு இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். வாழ்க்கையின் பல நேரங்களில் நாம் சந்திக்கிற பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், இப்போ இந்த இக்கட்டான நேரங்களில் தேவன் எங்கிருக்கிறார்? என்னை மறந்து விட்டாரோ? பதில் கொடுக்க மறுக்கிறாரோ? சங்கீதக்காரன் சொன்னது போல, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் எனக்குமே மறைத்திருக்கிறீர்? இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன். ஆங்கிலத்தில் why Lord, 2வது how Lord, 3வது where Lord. எங்கிருக்கிறீர்? எங்கே மறைந்திருக்கிறீர்? ஏன் என்னை மறந்து போனீர்? அன்பானவர்களே, இந்த கேள்வி அடிக்கடி எல்லாருடைய வாழ்க்கையிலே கேட்கப்படுகிறது. பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அதாவது எதிர்பார்க்கிற ஜபங்கள் பதிலளிக்காத போது, அதிக நாள் ஜபிக்கிறோம் ஆனாலும் பதில் இல்லை. பல நேரங்களில் நன்மை செய்கிறோம் ஆனால் தீமை அனுபவிக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற ஞானங்களே நமக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு எழுப்புகிற கேள்வி, வேர் இஸ் மை காட்? அன்பானவர்களை, இதைத்தான் தாவீதை குறித்து ஜனங்கள் கேட்டார்கள், உங்கள் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அன்பானவர்களை, பல நேரங்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். அவருடைய பெயர் எபினேசர், இம்மானுவேல். எல்லாம் தெரியும், ஜெபம் தெரியும், வேதத்தை வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் பல நேரங்களில் வேர் இஸ் மை காட்? என் தேவன் எங்கே இருக்கிறார்? நாளிலே உடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் 2ஆம் சங்கீதம் 4ஆம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அன்பானவர்களே, இந்த தேவன் யார் தெரியுமா? ராஜரீகம் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர், அரசாடுகிறவர். உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய இல்லாமைகளை, உங்கள் வேதனைகளை, உங்கள் கண்ணீரை அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்ய மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்களை இகழ்வாராம். தமிழ் வேதத்தில் இகழ்வார், ஆங்கில வேதத்தில் God will laugh. தேவன் சிரிப்பாராம். அன்பானவர்களே, இந்த வசனம் ஆண்டவர் இகழ்வார் என்ற வார்த்தை திருமறையில் 3 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் இகழ்வார், ஆங்கிலத்திலே தேவன் சிரிப்பார். அவருடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் ஏன் சிரிக்கிறார்? யாரை இகழ்கிறார்? நாளிலே திருமறை சொல்லுகிறது, யாரை பார்த்து சிரிக்கிறாரா? ஜாதிகள் பார்த்து, 2வது ஜனங்களை பார்த்து, 3வது விருதா காரியங்களை சிந்திப்பவர்களை பார்த்து. திரும்ப சொல்லுகிறேன், ஜாதிகள் எங்களால் அதை செய்வோம், இதை செய்வோம், நாங்கள் ஆளுவோம், எங்களுக்கு தேவன் தேவையில்லை, எங்களுக்கு சத்தியம் தேவையில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்த பலமான தவறான அதாவது உபதேசங்கள், கிறிஸ்துவை குறித்த தவறான இன்றைக்கு விளம்பரங்கள்,
கிறிஸ்து விரோதமான காரியங்களை செய்கிற மக்கள் ஏராளம். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர்கள். அன்பானவர்களே, இதை அழிப்போம், இதை நாங்கள் ஒழிப்போம், நாங்கள் அப்படி செய்வோம். இல்லை அன்பானவர்களே, திருமறை சொல்கிறது, ஜாதிகள் கொந்தளிக்கிறதை பார்த்து ஜாதிகள் கொந்தளிக்கிறார்களாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் அவர்களை பார்த்து நகைக்கிறார். இரண்டாவது யாரை பார்த்து நகைக்கிறாராம்? ஜனங்களை பார்த்து. ஜனங்கள் சொல்லும் போது தேவ ஜனங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சம்பந்தமில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள், அதாவது உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், உள்ளத்திலோ எனக்கு தூரமா இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், உதடுகள் கனம் பண்ணுகிறது, உதடுகள் பாடுகிறது, உள்ளமோ தூரமா இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனை நடத்துகிறவர்கள் அன்பார்களே, இப்படிப்பட்ட சபைகளிலே இசைக்கறி வாசிக்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் நன்றாய் வாசிக்கிறார்கள், நன்றாய் பாடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கைக்கும் அவருடைய செயலுக்கும் சம்மந்தமே இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்படி சொல்கிறார், ஜனங்களை பார்த்து அவர் சிரிப்பாராம். திரும்ப சொல்லுகிறேன், மூன்றாவது யாரைப்பா சிரிக்கிறாராம்? விருதாவாக காரியங்களை சிந்திக்கிறவர்கள், வெயின் தாட்ஸ். அதாவது அவர் நினைக்கிறார்கள், அவருடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம், அன்பாவளே நான் இதை செய்வேன், அதை செய்வேன். வேதம் சொல்கிறது, அதாவது சிலர் எப்படியாகிலும் சிலரை விழா பண்ணவிட்டால் அவளுக்கு தூக்கம் வராது. திரும்ப சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையில யாரையாகிலும் எழுதி கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவளை தாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அவளை குறித்து குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். விருதாவான காரியங்களை, வேஸ்ட் ஆஃப் டைம், அன்பானுடைய பேச்சு, அவருடைய உழைப்பு எல்லாமே விருதாவானது. இன்றைய ஊடகத்திலே பாருங்களேன், ஊழியக்காரருக்கு விரோதமாக எத்தனை விதமான, அதாவது விமர்சனங்கள். அன்புக்குரியவர்களே, விருதாவாய் காரியங்களை பேசுவது, விருதாவாய் காரியங்களை எழுதுவது. திரும்ப சொல்லுகிறேன், ஏன் அவர்கள் பின்னால் பேச என்று சொன்னால், முன்னாலே பேசுவதற்கு ஒன்றுமில்லை, முன்னால் பேசுவதற்கு தைரியம் இல்லை. விருதா காரியங்களை காலை முதல் மாலை வருதை விருதா காரியங்களையே சிந்தித்து இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் ஊழையிடுகிறவர்கள். அன்பானவர்களே, ஒரு சின்ன என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னால் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை இன்னொருவர் சிறப்பாய் செய்யும் போது அதை குறித்த விமர்சனங்களோ, அதை குறித்த தவறான எண்ணங்களோ யாரும் பரப்ப வேண்டாம். நான் இந்த செய்தியை நன்றாய் கேளுங்கள். தேவன் யாரை பார்த்து எழுகிறாராம்? அடுத்த வாசலுகிறது 2ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியனுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு உண்மையாய் வாழ்கிற எத்தனையோ அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்கள் ஏராளம். இதை அன்பானவர்களே, தாவீது அழகாய் சொன்னான். சவுல் அவனை கொலை செய்வதற்கு பலமுறை வகை தேடினான். ஆனால் அந்த சவுலை கர்த்தர் தாவீதின் கையிலே கொடுத்தார். ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை நான் தொடுவது எப்படி? யோசித்து பாருங்கள். ஒரு பின்மாற்றக்காரனையே அவன் சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, வளர்ந்தவர்களே, அதாவது உங்களுக்கு திறமை இருக்கலாம், அதாவது எழுதக்கூடிய பேசக்கூடிய நாவன்மை இருக்கலாம். அதற்காக யாரையும் எப்படி வேண்டுமானாலும் தயவு செய்து யாரையும் எந்த விதத்திலையும் அன்பானவர்களே நீங்கள் பாதிக்காதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ உங்கள் காலத்தின் முடிவிலே அதை நீங்கள் அறுப்பீர்கள். இந்த ஊழியத்தில் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். விரோதமாய் பேசினவர்கள், அதாவது சாதித்து விட்டோம் என்று சொல்லி மார்தட்டினவர்கள், அவர்கள் முடிவை நான் பார்க்கும்போது ஆசாப் சொல்வது போல 73ஆம் சங்கீதம் அவர்கள் முடிவை கவனிக்கும் போது விசனமாய் இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் உலகத்திலே ஜெயித்து விட்டார்கள், ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போனார்கள். எனக்கு தெரிந்த பல ஊழியர்கள் அவருடைய கடைசி காலத்தில் கொடுமையான வியாதி, படுத்த படுக்கை, பேச முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. அதாவது அவர்களுக்கும் பாரம், அவர்களால் அடுத்தவர்களுக்கும் பாரம்.
தூக்கம் இல்லை. அது மட்டுமல்ல அன்பார்களே, அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை மறந்து பேசுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றோர் என்று சொல்லி சாதித்தவர்கள். ஆனால் அன்பார்களே, ஏதோ ஒரு இடத்துல தேவ சித்தத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு அவர்கள் இருந்த அந்த ஏக்கத்திற்கு காரியங்களை விரோதமாய் செய்தவர்கள். இதை பயமுறுத்துவதற்கல்ல, இதை நான் என் வாழ்விலே கற்றுக்கொண்டேன். எந்த விதத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக. அடுத்து சொல்லுகிறது, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. திரும்ப சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தருக்கு விரோதமாக. சவுல் தேவ ஜனங்களை அவன் துன்பப்படுத்தினான், தேவ ஜனங்களை கொலை செய்ய துணிந்தான். அப்பொழுது தமஸ்கு போகிற வழியிலே அவன் கேட்ட கேள்வி, நீ யார்? அப்பொழுது ஆண்டவரே சொன்ன வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நன்றாக கவனிக்க வேண்டும். சவுல் ஒரு நாளும் இயேசுவை அவர் வாழ்ந்தபோது துன்பப்படுத்தினது இல்லை. அவரையோ அவர் சீஷர்களையோ அவர் வாழ்ந்த காலத்தில் அவன் துன்பப்படுத்தினதில்லை. ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், தமஸ்கு போற வழியிலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியானால் நீ துன்பப்படுத்துகிறது என்ன? அதாவது என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், அது என்னையே துன்பப்படுத்துகிறாய். அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், விளக்கம் என்னவென்றால், அந்த நாட்களிலே விவசாயிகள் ஏர் மாட்டை விழும்போது அந்த அந்த மாட்டிற்கும் அந்த மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பலகை இருக்கும். அந்த பலகையின் மேலே ஆணிகள் குத்தப்பட்டிருக்கும். பல நேரங்களிலே இந்த மனிதன் அந்த மாட்டை அடிக்கும் போது அது திருப்பி அவனை எட்டி உதைப்பது போல திருப்பி அவனை எட்டி உதைக்கும். ஆனால் அவனை எட்டி உதைப்பதில்லை. அவனுக்கும் அந்த மாட்டிற்கும் இடையே, அன்பானவர்களே, அந்த ஏருக்கும் இடையே ஒரு பலகை, அதில் அதாவது ஆணிகள். அது நினைக்கிறது, எஜமானை உதைக்கிறேன். எஜமானை உதைக்கவில்லை, ஆணியை உதைக்கிறது. விளைவுகள் என்ன? ரத்தம் யாருக்கு? அந்த பிராணிக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டு சொன்ன வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அதாவது வேதனை முள்ளுக்கு அல்ல, உனக்குத்தான். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் நகைக்கிறார். யாரை பார்த்து? ஜாதிகளை பார்த்து. அன்பார்கள், இரண்டாவது, தேவ ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லை. பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பல போர்வை இருக்கிறது, மெய்ப்பன், ஆசாரியன், தீர்க்கதரிசி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லை. இதைத்தான் இசைக்கிலே படிக்கிறோம். என் மெய்ப்பர்கள் அநியாயம் செய்கிறார்கள், என் தீர்க்கதரிசிகள், அதாவது உண்மைக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். அன்பார்களே, ஆண்டவர் கனஈனம் பண்ணப்படுவது ஆசாரியர்கள் மத்தியில், தீர்க்கதரிசிகள் மத்தியில், மெய்ப்பர்கள் மத்தியில். இதைத்தான் எசேக்கியேல் சொல்லுகிறார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒருவனை தேடுகிறேன். அன்பார்களே, ஜனங்களை பார்த்து கேட்கிறாராம். அதாவது அந்த ரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை, சிறந்த வார்த்தைகளின் ஜாலம், அடுக்குமொழி பிரசங்கம். அன்பார்களே, ஆராதனையிலே அவர்கள் எல்லாரையும் அசத்துகிறவர்கள். நல்லது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் நகைப்பாராம். வாழ்க்கை சரியில்லை என்றால் என்னை பார்த்தும் அவர் நகைப்பார். மூன்றா சொல்லுகிறேன், அடுத்த ஒரு வார்த்தை, விருதா காரியங்களை சிந்திக்கிறவர்கள். நான்காவது, கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். அன்பர்களே, இன்றைக்கு பலன் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், ஒருவேளை பணம் இருக்கிறது, செய்யலாம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு செயல்பட முடியாத நாட்கள். அன்பானவர்களே, இருளான நாட்கள், தவிப்பின் நாட்கள், சஞ்சலத்தின் நாட்கள். அன்பானவர்களே, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தத்தின் நாட்கள். அன்பானவர்களே, அந்த நாட்களுக்கு முன்பாக, தீங்கு நாள் வராதற்கு முன்பே உங்கள் காரியங்களை சற்று சிந்தியுங்கள். இன்றைக்கு பலன், இன்றைக்கு வல்லமை, இன்றைக்கு எழுத்து, இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது என்பதனாலே எல்லாவற்றையும் செய்ய துணிவு கொள்ளாதிருங்கள். நான்கா சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பார்த்து நகைக்கிறாராம். ஐந்தாவது, பூமியின் ராஜாக்களை பார்த்து, அதாவது இன்றைக்கு இருக்கிற அதிபதிகள், இன்றைக்கு இருக்கிற செல்வந்தர்கள், இன்றைக்கு இருக்கிற அன்பானவர்களே, அதாவது பணபலம், அறிவு பலம், ஆட்களின் பலம்,
அதிகாரம் எனக்கு இருக்கிறது, எதை செய்ய முடியும்? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு அன்பா சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை அன்பானவர்களே, அடுத்து சொல்கிறார் அதிகாரிகளை பார்த்து. அன்பானவர்களே, இந்த தேசத்திலே தினந்தோறும் செய்தித்தாளை வாசிக்கிறோமே அன்பானவர்களே, இன்றைய இந்த அரசாங்கம் கொடுக்கிற பல உத்தரவுகள் எத்தனை ஏழை குடும்பங்களை பாதித்திருக்கிறது. அதாவது இந்த வந்திருக்கிற மதுவிலக்கினுடைய அந்த தீர்ப்பு அன்பானவர்களே, ஒருவேளை இதை நாம் சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை, ஒருவேளை அது உரிமை மீறலா இருக்கலாம். ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவள் அதிகாரிகளை பார்த்து, ஆளுகிறவர்களை பார்த்து, இன்றைக்கு அதிகாரம் இருக்கலாம், அதாவது சொல்கிறார் வானலாவிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போனார்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஆண்டு சொல்கிறார் அப்படிப்பட்டவருடைய அவர் சொல்கிறார்கள், அதாவது நாங்கள் எங்கள் கயிறுகளை விட்டு நம்ம விட்டு எரிந்து போடுவோம். நண்பர்களே, we can do anything as we want. நாங்கள் எதையும் செய்ய முடியும். அநேகர் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். நண்பர்களே, எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு தெய்வம் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். He is watching over you. உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் கண்காணிக்கிறார், என்னையும் அவர் கண்காணிக்கிறார். அதாவது அர்த்தம் என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், God looks your foolishness, உன்னுடைய முட்டாள்தனமான செய்கைகள், அதாவது அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி செய்வேன், foolishness என்ன சொல்லுகிறேன். அதாவது இரண்டாவதாக அவருடைய பெருமை. அன்பானவர்களே, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு அப்படி இருக்கிறது, என்னை சுற்றிலும் இவளெல்லாம் கையில் வைத்திருக்கிறேன். நம்பர் 1, அதாவது God love because of foolishness. உன்னுடைய மூடத்தனத்தை பார்த்து, உன்னுடைய முட்டாள்தனத்தை பார்த்து, ஆரம்பத்தில் சொன்னேனே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நினைக்கிறாய் அந்த அந்த மனிதனை நீ உதைக்கிறாய், மனிதனை அல்ல, உன்னையே நீ உதைத்துக் கொள்ளுகிறாய். இரண்டாவது, why God loves. அவர் நகைக்கிறார் அவருடைய பெருமையை பார்த்து. அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் கட்டுகளை அறுப்போம், எங்கள் கயிறுகளை எங்களை விட்டு எரிந்து போடுவோம். சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் முடியும், இன்றைக்கு முடியும், ஒரு நாள் வரும் அன்றைக்கு முடியாத காலங்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோமே, எத்தனை அரசியல்வாதிகள் முதுமையிலே செயலிழந்து, முதுமையிலே ஒன்றுமில்லாமல், அன்பானவர்களே, பேசக்கூட முடியாமல், அவன் பேசும்போது என்னவென்றே தெரியாமல், இவையெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே, நம்மை நாமே நிறுத்தி பார்ப்போம். எனவேதான் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக தரசிலே நிற்கப்பட்டு, அன்பானவர்களே, ஒரு நாள் இரவை முடிக்கும் முன்பதாக ஒரு நாள் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த நாளிலே என் செயல்பாடுகள், என் வார்த்தைகள், என் சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? இதைத்தான் திருமறை சொல்லுகிறது 2ஆம் சங்கீதத்திலே, விருதா காரியத்தை சிந்திப்பது, வேலை இல்லை, ஊழியம் இல்லை. எனவேதான் விருதா காரியத்தை இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். ஒரு கட்ட பஞ்சாயத்து. அன்பானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த ஆலயத்தில் வருகிற ஒரு பின்மாற்றக்காரனோடு கூடவே அவன் நடப்பான், அவனோடு பேசுவான், அவனோடு உறவு கொள்வான். இவனை அவன் வீட்டில் பார்க்கலாம், அவனை இவன் வீட்டில் பார்க்கலாம், 2 பேரும் ஒன்றாக இருப்பார்கள் என்றால் இத்தான் ஆதியாகமத்திலே யாக்கோபு சொன்னான், அவர்கள் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அன்பானவர்களே, அவர் யார் தெரியுமா? தகப்பனை வருத்தப்படுத்துகிறவள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டு, கொடுமையின் கருவிகள். இன் இங்கிலீஷ், யூ ஆல்வேஸ் டிஸ்டர்ப் மீ. தமிழ் வேதாகமத்தில் அவர்கள் கொடுமையின் கருவிகள். நாளிலே ஆண்டவர் யாரை பார்த்து நகைக்கிறார்? திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர் நகைக்கிற சில நபர்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, 37ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் யாரை பார்த்து நகைக்கிறாரா? 37:13 ஏதும் சொல்கிறது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேர் பற்கடிக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், துன்மார்க்கம், அது அர்த்தம் என்னவென்றால் சன்மார்க்கத்துக்கு மாறாய் வாழ்வது, சன்மார்க்கத்துக்கு மாறாய் பேசுவது. அடுத்த சொல்கிறது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய்
தீங்கி நினைத்து யோசித்து பாருங்கள். அவன் ஒரு பக்கம் இருக்கிறான் நீதிமான், அவன் நீதி செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக மனிதர்கள் பாராட்டுகிறார் இல்லையோ, தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நீதியாய் பேச்சிலே செயலிலே ஒவ்வொரு நாளும் குற்றம் இல்லாமையினாலே தன் கைகளை கழுவி ஒவ்வொரு நாளும் விருதாவாகவே தன் கைகளை சுத்தம் பண்ணி தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறான். பல நேரங்களில் தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வி அவனை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அந்த நீதி குறித்த ஒரு ஆசை இருக்கிறது. நீதியின் மேல் பசித்தாகும். அதாவது நீங்கள் நீதியா இருக்கிறோ அல்லையோ, ஆனால் அந்த நீதி செய்ய வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஒருவேளை என் செயல்பாடு, இந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை என்னுடைய எழுத்து யாரையால் காயப்படுத்தி விடுமோ என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் அடுத்தவர்களுக்கு காயம் கட்டுகளாயிருங்கள், யாரையும் காயப்படுத்தாதிருங்கள். இப்படி சொன்னாலும் புரியும். மருந்தாயிருங்கள், ஒருவரையும் எந்த காலத்திலும் காயப்படுத்தாதிருங்கள். காயப்படுத்தப்பட்ட நீங்கள் ஒரு நாள் கட்டாயம் காயப்படுத்தப்படுவீர்கள். அன்றைக்கு உங்கள் காயங்களுக்கு மருந்தே இல்லை, மருந்து கொடுத்த ஆட்களும் இல்லை. உங்களுக்கு அந்த நீங்கள் அடுத்தவரை காயப்படுத்துவதற்கு ஊன்றுகோலாக இருந்தார்களே, அவர்களும் இல்லாமல் போவார்கள் என வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். கவனித்து பார்த்தீர்களா? பேச்சு, எழுத்து, அவனை குறித்த அவதூறான வார்த்தைகள், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, அதற்குத்தான் இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப், அதற்குத்தான் இந்த ஃபேஸ்புக், அதற்குத்தான் இந்த யூடியூப், இது இப்படியெல்லாம் வேதம் சொல்கிறது பற்கடிக்கிறான். ஆனால் நீதிமானோ அமைதியா இருக்கிறான். தேவன் என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் அவனை பார்த்து, யாரை பார்த்து? துன்மார்க்கனை பார்த்து, அவன் செயல்களை பார்த்து, பற்கடிக்கிறவனை பார்த்து வேதம் சொல்கிறது ஆண்டவர் நகைப்பார். திரும்ப இந்த வார்த்தை வருது, God will laugh, நகைப்பாராம். அது மட்டுமல்ல, அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய நாள். யோசித்து பாருங்கள் அன்புக்குள்ளே, உங்களுக்கு என்று ஒரு நாள் உண்டு, எனக்கு என்று ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு இளமை, இன்றைக்கு வயசு, இன்றைக்கு பலன், இன்றைக்கு சத்துவம் இல்லை என்பார்கள். வேறு சொல்கிறது அவனுடைய நாள் வரும் என்று கர்த்தர், வருகிறது என்று கர்த்தர் காண்கிறாராம். எத்தனை அழகான வார்த்தை! அவனுடைய நாள் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் குடும்ப தலைவிகளே, அருமையான மாமியார்களே, மருமகள்களே, அல்லாவிட்டால் கணவன்மார்களே, திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சாதிக்கிற நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு வரும், அவனுடைய நாள் வருகிறது என்று அவர் காண்கிறாராம். இந்த குடும்ப உறவுகளிலே, இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலே அன்பானவர்களே, ஆண்டவர் பொதுவாக பேசுகிற மாமியார்கள், மாமியாரை துன்புறுத்துகிற மருமகள்கள், தாயை துன்புறுத்துகிற பிள்ளைகள், அன்பானவர்களே, இவர்களுக்கு வேதம் சொல்கிறது அவர்களுக்கு என்று ஒரு நாள் வரும் என்று கர்த்தர் காண்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து கர்த்தர் நகைப்பாராம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஜாதிகளை பார்த்து, அதாவது ஜனங்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து, ராஜாக்களை பார்த்து. அது மட்டுமல்ல, துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு தீங்கு செய்கிற துன்மார்க்கன், நீதிமானுக்கு விரோதமாய் செய்கிற, திரும்ப சொல்லுகிறேன், நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிற, தீங்கு செய்யவில்லை, தீங்கு நினைக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, வேண்டாம். தேவன் அவனுக்கு பதில் செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், நீதிமானுக்கு தீங்கு நினைக்கிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது அவனுக்கென்று ஒரு காலம் வருமாம். கர்த்தர் அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார். திரும்ப சொல்லுகிறது கர்த்தர் அவனை பார்த்து நகைப்பார். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தில், 8ஆம் வசனம் 8 இப்படி சொல்லுகிறது. எனவே அந்த 37ஆம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. 37 13ஆம் வசனத்தில், 13ஆம் வசனம், ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். God will laugh. அடுத்து இன்னொரு ஆண்டவர் நகைக்கிற இன்னொரு மனிதர்கள், இன்னொரு சந்தர்ப்பம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 59ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது அடுத்த ஒரு வார்த்தை, இதுவும் துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது
அவர்கள் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் அவர் தயவு செய்வதில்லை. மூன்றாவது யாரை குறித்து அவர் நகைக்கிறாராம்? வஞ்சகமாய் துரோகம் செய்கிறவர்கள். யோசித்து பாருங்கள், கூடவே இருப்பார்கள், இனிக்க இனிக்க பேசுவார்கள். அன்பார்களே, இவர்களா எப்படி? அவர்களா சொன்னார், அவன்தான் சொன்னார். அதாவது அவர் எப்படி பேசுகிறார்? வஞ்சகமாய் துரோகம் செய்வார்கள். எப்படி செய்கிறார்களா? அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதை ஒருவேளை ஒருவேளை உங்களை தாக்கலாம், ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தலாம். திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து இதை குறித்து பென்யமீனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே தன் இறையை பட்சிப்பான், மாலையிலே பங்கிடுவான். ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? He gathered in the morning and distributes in the evening. காலையிலே வீடு வீடாக போய் செய்திகளை சேகரிப்பது, அந்த செய்திகளை எல்லாருக்கும் மாலையிலே. விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? செய்தி தெரியுமா? இப்படி தூற்றி திரிவது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. காலையிலே தன் நிறையை பட்சிக்கிறார், மாலையிலே பங்கிடுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாயங்காலத்தில் திரும்பி வந்து, அதாவது நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, யாரையும் குற்றப்படுத்த தாக்க அல்ல அன்பானே, நீங்கள் யாரையும் காயப்படுத்தாது என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். எழுத்திலே, பேச்சிலே, சொல்லிலே, செயலிலே. அது மட்டுமல்ல, அவருடைய உதடுகளிலே பட்டயங்கள் இருக்கிறது. அது அவர் சொல்கிறார்கள், எங்களை கேட்கிறவன் யார்? 59ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் திரையிலே பாருங்கள். எங்களை கேட்கிறவன் யார்? Nobody can ask us. எங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. காரணம், கேள்வி கேட்கப்பட முடியாத இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்ய முடியும்? இல்லை அன்பார்களே, there is a God is watching. அடுத்து 59ஆம் சங்கீதத்துடைய 8ஆம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து. யாரை பார்த்து? ஊளையிடுகிற மக்களை பார்த்து, இப்படி வசைப்பாடுகிற மக்களை பார்த்து, தவறாய், அதாவது ஏதும் சொல்லுகிறது, ஊரை சுற்றி திரிகிற மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார்கள், நான் எங்களை எச்சரிக்கிறவன் யார்? வேதம் சொல்லுகிறது, எங்களை கேட்கிறவன் யார்? ஆண்டு சொல்லுகிறார், அவர்களை பார்த்து தேவரீர் நீர் நகைப்பீர். அடுத்து சொல்லுகிறது, நீர் அவர்களை இகழுவீர். திரும்ப சொல்லுகிறேன், அவர்களை பார்த்து நகைப்பீர், அவர்களை பார்த்து இகழுவீர். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, God is watching you. அதாவது ஒவ்வொரு செயல்களையும் அவர் உற்று பார்க்கிற கர்த்தர். நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருடைய அந்த மூடத்தனத்தை, அல்லாவிட்டால் திரும்ப சொல்லுகிறேன், அவர் எப்படிப்பட்ட மக்களாம் எதுவும் சொல்லுகிறது. 2ஆம் சங்கீதத்தில் அதே வார்த்தையில் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். 2ஆம் சங்கீதம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அன்பானவர்களே, ஆனால் அதே இடத்துல இன்னொன்றை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அதே இடத்துல நீதிமான்களை பார்த்து அவர் சொல்லுகிறாரா? வசனம் சொல்லுது, God comforts the righteousness. தமிழில் சொல்லுகிறேன், தேவன் அன்பார்களே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே உன்னை அபிஷேகம் பண்ணிவித்தேன். அவர் சொல்லுகிறார், என்னை கேளும், அப்பொழுது நான் தருவேன். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஒருவரை பார்த்து நகைக்கிறார், இன்னொருவனை ஆஸ்வதிக்கிறார். யாரை பார்த்து? தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சீயோனிலே வாசமாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சொன்னேனே, விருதாவாக, அதாவது அடுத்தவர்களை காயப்படுத்தி ஆண்டவர் நகைக்கிற அளவு வாழ மாட்டார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளை, நம்பர் 1 நாளில் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை பெருமை. அதைவிட்டால் என்னுடைய கற்பனைகளை மீறி வாழ்வது, அதைவிட்டால் அன்பானவர்களே அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்வது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு தேவ பிள்ளையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது ஆவியானவர் அவரோடு பேசுவார். God will prevent. தேவன் அவரோடு கூட சொல்லுவார், இது வேண்டாம், உனக்கு தேவையில்லை. ஆனால் அதையும் மீறி, திரும்ப சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை மீறி, தேவ ஆலோசனையை மீறி பல நேரங்களிலே நாம் திருமறை முழுவதும் வாசிக்கிறோம். திருமறை பாலாக்கின் வாழ்க்கையில
ஆண்டவர் பலமுறை சொன்னார், நீ அவனோடு போகாதே, நீ அவனோடு போகாதே. ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றைக்கு அன்பானவர்களே செய்யலாமா செய்யக்கூடாதா, திரும்ப சொல்லுகிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த சந்தேகம் வரும்போதே அதை நீங்கள் செய்யாதிருங்கள். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, என்றைக்கு சந்தேகம் வருகிறதோ அந்த சந்தேகமே அது செய்யக்கூடாது என்பது அர்த்தம். ஆனால் அதையும் மீறி செய்யும் போது விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில அழகான அவருடைய சுபாவங்களில் நேர்த்தியான ஒன்று, எப்பொழுதும் அவர் சொல்ல வார்த்தை, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா. எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost everything. விட்டு இழந்தான், குடும்பத்தை இழந்தான், அவன் அரசாட்சி இழந்தான், ஆளுகை இழந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, டேவிட் என்கொயர்ட், அதாவது இந்த தண்டை பின் தொடரலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒன்றை செய்யும் போது, ஒருவரை குறித்து எழுதும் போது, ஒருவரை குறித்து பேசும் போது, அன்பு ஊழியர்களே, தயவு செய்து நீங்கள் செவியுங்கள். இதை நான் தொடரலாமா? கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். அவர் காரியங்களை சரியாய் செய்கிற கர்த்தர். துக்கமான காரியம், இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற பிரபலமான ஊழியர்களை குறித்து நாள்தோறும் எத்தனை வசைப்பாடுகிற மக்கள். வேண்டாம் அன்பானவர்களே, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இவர் அதாவது யாருக்கோ நான் அதாவது சப்போர்ட் பண்றேன். இல்லை அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், God looks to your holiness. தமிழை சொல்லுகிறேன், அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் ஒருவரை பார்த்து நகைக்கிறார், ஒருவருக்கு உதவி செய்கிறார். அவர் செய்கிற உதவி என்ன? திரும்ப சொல்லுகிறேன், அவர் செய்கிற உதவி என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கடைசி வார்த்தை சங்கீதம் 2:8, நான் உனக்கு ஜாதிகளை தருவேன், பூமிகளை எல்லைகளை உனக்கு சொந்தமாய் தருவேன். அர்த்தம் என்னவென்றால், God will bless you, God will establish you. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது பூமியின் எல்லைகளை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன். தமிழை படிக்கிற கேளுங்கள். பூமியின் எல்லைகளை 8ஆம் வசனம், உனக்கு சுதந்திரமாய் தருவேன். 2வது சொந்தமாய் தருவேன். எப்ப தெரியுமா? when you obey God. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பார்வைக்கு நீ சரியாய் வாழும் போது, ஆண்டவருடைய தராசில நீ சரியாக நிற்கப்பட்டால், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். நீ தேடாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அந்த வாசல்கிறது, உமக்கு சுதந்திரமாய் தருவேன், உமக்கு சொந்தமாய் கொடுப்பேன். யோசித்து பாருங்கள், யாரை குறித்தும் அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் வாழ்ந்து விட்டார், அவர் வீடு கட்டி விட்டார், அவர் செல்வந்தரானார். இல்லை அன்பானவர்களே, அதே செல்வம் உங்களை தேடி வரும். வசனம் சொல்கிறது, when God bless you, he will bless regularly and he will bless you continually. தேவன் ஆஸ்வதிக்கும் போது தொடர்ந்து ஆஸ்வதிப்பார், உங்களை நிரந்தரம் ஆஸ்வதிப்பார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, சுதந்திரமாயும் தருவாராம், 2வது சொந்தமாயும் தருவாராம். திரும்ப சொல்லுகிறேன், சொந்தமாக உனக்கென்று வைத்திருக்க ஆசீர்வாதத்தை. அன்பு ஊழியர்களே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய விசுவாச மக்களே, நீங்கள் you will not miss it. இழந்து விடாதீர்கள். உங்களுடைய சுதந்திரம், உங்களுக்கு சொந்தமானதை அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலே, அற்ப காரியங்களிலே இழந்து விடாதீர்கள். கடைசியாக ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், நீ 11ஆம் வசனத்தில், என்னை சேவியுங்கள், என்னிடத்திலே களி கூறுங்கள். திரும்ப சொல்லுகிறார், you serve me, சேவியுங்கள். 3வது களி கூறுங்கள். அப்படி களி கூடும்போது நடக்குமா? தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்களுக்கு சொந்தமானதை, உங்களுக்கு சுதந்திரமானதை தேவன் உங்களுக்கு தேடி வந்து தருவார். இந்த நாளிலே என் அன்பான தேவ பிள்ளையே, அது வாக்கு சொல்லுகிறது, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின நீங்கள். எதுவும் சொல்லுகிறது, கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணின நீங்கள். இந்த 10ஆம் வசனத்தில், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். எங்கே அந்த கர்த்தரை சேவிக்கிற பயம் இருக்கிறதோ, கர்த்தரை சேவிக்கிற நடுக்கம் இருக்கிறதோ, அன்றைக்கும் அன்பர்களே யாரையும் காயப்படுத்த மாட்டோம், யாரை குறித்தும் தீமையாய் பேச மாட்டோம். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அன்பர்களே 37ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம், அவர்கள் துன்மார்க்கன்
நீதிமானுக்கு விரோதமாய் பற்கடிக்கிறான். அடுத்து 59ஆம் சங்கீதத்திலே சொன்னேன், நீதிமானுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள். இதனாலே ஆண்டவர் நகைப்பார். அன்பார்களே, நீதிமானை பார்த்து, அதாவது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத, புரிய நினைக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன், 4 சுவர்களுக்குள் நான் யாரா இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். 4 பேருக்கு மத்தியிலே நான் யாரா இருக்கிறேன் அது முக்கியம் அல்ல. 4 சுவருக்கு மத்தியிலே நான் யாரா இருக்கிறேன். உலகம் என் அந்த அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் என் அந்தரங்கத்தை பார்க்கிறது. அன்பானவர்களே, திரும்ப சொல்லி முடிக்கிறேன். பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு காரியம் செய்யும் போது, ஒரு காரியம் பேசும்போது, அடுத்தவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் போது, think twice before you speak once. அன்பானே, 2 முறை யோசியுங்கள், ஒரு முறை பேசுங்கள், ஒரு முறை செயல்படுத்துங்கள். நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், God will laugh. தேவன் நகைப்பார். யாரை பார்த்து நகைக்கிறார்? அன்பானவர்களே, யாரை பார்த்து? தன்னுடைய ஜனங்களை பார்த்து, அதாவது வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் அதாவது சம்பந்தம் இல்லாதவர்களை பார்த்து. ஒருவேளை ஊழியர்களாகிய என்னை பார்த்து அவர் நகைப்பாரா? ஒருவேளை என்னுடைய செய்திகள் உங்களுக்கு ஆசிரியமா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆசிரியமா இருக்காவிட்டால் என்னையும் பார்த்து நகைப்பார். அதனாலே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் சொல்கிறார், உனக்கு சொந்தமான ஒன்று, உனக்கு சுதந்திரமான ஒன்றை கர்த்தர் உண்மை வைத்திருக்கிறார். மோசம் சொல்கிறது, அது உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் அதை சொந்தமாய் தருவார். வேதம் சொல்கிறது, அது உனக்கும் சொந்தமாகும், உன் சந்ததிக்கும் சொந்தமாகும். எப்படி தெரியுமா? எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு சொல்லுகிறது, தேவனை கோபம் ஊட்டாமல், அன்பானவர்களே, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இதைத்தான் அவரை முத்தம் செய்யுங்கள். have a close communication with God. தேவனோடு, தேவனுக்குள் spend more time with God. ஒன்றை செய்யும் போது யோசியுங்கள், நாளிலே தேவன் உங்களை பார்த்து புன்னகை பண்ணுவாரா, இல்லாவிட்டால் இகழ்வாரா? 2மே உங்கள் கருத்தில் இருக்கிறது. என்னை பார்த்து அவர் புன்னகை செய்ய வேண்டும். ஸ்தேவான் மரித்து பரலோகம் சென்ற போது வேதம் சொல்கிறது, இயேசு ஆண்டவர் எழுந்து நின்று அவரை வரவேற்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதான் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. இங்கே எதை முதலீடு செய்கிறோமோ அதைத்தான் நித்தியத்திலே அறுப்பேன். எனவே ஆண்டவரை கோபப்படுத்தாமல், ஊழியருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணின மக்களுக்கு விரோதமாக பேசாமலும் தீங்கு செய்யாமலும் நினைக்காமலும் இருங்கள். உடைய வாழ்வு வளம் பெறும். தேவன் சொல்லுகிறார், உனக்கு சொந்தமானதை, உனக்கு சுதந்திரமானதை உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். நாளிலே என் செய்தி God love. அதர் வேர்ட், அன்பானவர்களே, தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். சரியான விளக்கம் என்னவென்றால், God controls, God rules, God reigns. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்களை, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாமே ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணியுங்கள். தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் தலைமையில் தங்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எல்லாம் ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். God loves. தமிழிலே தேவன் நகைப்பார். தேவனே, எங்களை பார்த்து இகழுகிற மக்களாய் அல்ல, கர்த்தரால் புகழப்படுவர்களாய் எங்களை மாற்றும். உண்மை உத்தமுள்ள ஊழியனே என்று புகழப்படணும் ஐயா. இகழப்படுகிற வாழ்க்கை அல்ல, உம்மால் புகழப்படுகிற வாழ்க்கை வாழ இந்த பூமியில் எவ்வளவு நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நாளும் தேவனை புகழ்ந்து தேவனால் புகழப்பட இரக்கம் பாராட்டும். தேவனை ஏமாற்றுகிறவன் தேவனால் ஏமாற்றப்படுவான். தேவனை வஞ்சிக்கிறவன் தேவனால் வஞ்சிக்கப்படுவான். இல்லை இல்லை அன்பானவர்களே, கர்த்தரை புகழும் போது நீங்கள் கர்த்தரால் புகழப்படுவீர்கள். மனிதர்களை புகழுங்கள், அதே மனிதர்கள் உங்களை புகழுவார்கள். நீங்கள் ஒரு மேற்கோள் காட்டுங்கள், நீங்கள் மேற்கோள் காட்டப்படுவீர்கள். ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாய், ஜனங்களை உங்களுக்கு சொந்தமாய் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.